அப்புறம் பேரில் 2 படம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்று வந்து தனுஷ் சாரோட படம், அது வந்து ரஹ்மான் சார் மியூசிக், இது வந்து ராஜா சார் மியூசிக். ஆஹா, ஐயோ ரொம்ப ரொம்ப நாள் ஆசை, அது ஆசைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பயங்கரமான ஒரு கனவு. மஞ்சனத்தியை பண்ணணும், ராஜா சாருக்காகவே படம் பண்ணணும், ராஜா சார் ஒர்க் பண்ணணும், படம் பண்ணணும். மனிதர்கள் மீது கோபம், அபத்தம் எல்லாமே இருக்கும்போது ராஜா சார்ட்ட போன அந்த 10 நாள் தான் வந்து மனசு வந்து அவ்வளோ அமைதி அடைஞ்சது. அப்படியான என் வாழ்க்கையை கொண்டாடுறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் மஞ்சனத்தி. நான் பின்ற திரைக்கதை எல்லாத்துக்குள்ளேயும் ரொம்ப ஜீவனாக கூடியது எங்கள் அப்பா தான் மெயின். மஞ்சனத்திலேயே ஒரு அப்பா இருப்பார் இல்லையா? கண்டிப்பா. மஞ்சனத்தில் எங்கள் அம்மா இருப்பாங்க. ஒரு மஞ்சனத்தி இல்லை, ஏகப்பட்ட மஞ்சனத்தி. என் லைஃப்பை எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க, மாற்றி அமைச்சவங்க, என் லைஃப்பில் சந்திச்ச எல்லா பெண்களும் மஞ்சனத்தி தான். அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோட மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறது ப்ரோவோ. மாரி சார், நீங்க பேசுறதுக்கு முன்னாடி பிரியதர்ஷன் சார், எஸ் நீங்க சார். நம்மளோட So, மாரி சார் best director Provoke Awards 2026. பிரியதர்ஷன் சார் இருக்கார், அவர்கிட்ட நம்ம கேட்டுருவோம். சார், கண்டிப்பா நீங்க தமிழ் சினிமால நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் அட்மையர் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. மாரி சாரோட படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை தாண்டி வேர்ல்ட் லெவல்ல பேசப்படுது. நீங்க அவரை பத்தின ஒரு சில வார்த்தைகள் சார். I have to, I'm very, very happy to be here with him because there is a new generation filmmakers. Actually, we all are from the old school. Very few people are very impressive. And one of the most prominent in Indian cinema, there are few, if you take about 10 new directors who has made a beautiful mark as directors, one of the name is him. Wow, that's a great compliment. And I really enjoy his film. He really knows the pulse of the audience. He really knows how well to present it, and he keeps the film engaging. So these are 3 fantastic qualities of him, and he's a fantastic filmmaker. And this is the blood, new blood, and God bless them. This is what I want. அமேசிங் சார், அமேசிங் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். The biggest compliment இல்ல சார்? எஸ் சார். சார் முதல் பிரியதர்ஷன் சார் ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் தேட்டரில் போய் பார்த்த பெரிய படம்னா சிறைச்சாலை தான் சொல்கிறேன். சிறைச்சாலை. ஆமாம், சவுண்டோட பிரமிப்பாக பார்த்த படம் அது. அவர் கையால் இந்த மாதிரியான வாழ்த்தும் இந்த விருதும் கிடச்சது இந்த நாள் முக்கியமான நாளாக பார்க்குறேன். அந்த விருதைக்கு காரணமான ப்ரோவுக்கு என் டீம் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சு. ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் சார், வழக்கமாக கேட்குற கேள்வி தான். பரியரும் பெருமாள் ஆரம்பித்து பைசன் வரைக்கும் நல்ல நல்ல விஷயங்களை வந்து உங்கள் படத்தில் யூனிக்காக சொல்லுவீங்க. அடுத்த திரைப்படம் இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து உங்களுக்கு பிடிச்ச, ஏன்னா உங்கள் படத்தில் எப்பயுமே வந்து ராஜா சார் சாங் வந்து தனியாக ட்ராவல் ஆகிட்டே இருக்கும், உங்கள் கூடவே அவரும் இருக்காருன்றதை நீங்கள் எல்லா படத்திலும் காமிச்சிட்டு இருப்பீங்க. இப்போ ராஜா சாரோடயே சேர்ந்து மஞ்சனத்தி வேற வருது அப்படின் போது அதை பற்றின ஒரு சில விஷயங்கள் அப்டேட்டாக இருக்கட்டும், ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இப்போ நான் பேரில் 2 படம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்று வந்து தனுஷ் சாரோட படம், அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. அது வந்து ரஹ்மான் சார் மியூசிக், இது வந்து ராஜா சார் மியூசிக். ஆஹா, ரொம்ப ரொம்ப நாள் ஆசை, அது ஆசைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பயங்கரமான ஒரு கனவு, ஒரு தீரா கனவுன்னு சொல்லலாம். அதை அடையிறதுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாம் சாதாரணமாக போகக்கூடாது. மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு புரிதலோட வேலை சினிமாவை கற்றுக்கிட்டு அவர் கூட போய் உட்காந்து அவர் கூட பேசி பழகி, ஏன்னா வேலையாக மட்டும் நான் போகல, எனக்கே ஒரு என்னுடைய இவ்வளோ நாள் உழைப்பில், இவ்வளோ நாள் வேகத்தில், இவ்வளோ நாள் வாழ்க்கையில் ஒரு அமைதி, ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப அமைதி தேவைப்பட்டுச்சு, ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்பட்டுச்சு. இப்போ மஞ்சனத்தி வந்து நான் பிளான் பண்ணதே வந்து அந்த அடிப்படையில் தான் பண்ணேன். மஞ்சனத்தியை பண்ணணும், ராஜா சாருக்காகவே படம் பண்ணணும், ராஜா சார் கூட ஒர்க் பண்ணணும், படம் பண்ணணும். ரொம்ப அமைதியாக அவர் கூட போய் ரசித்து இந்த அனுபவமாக வாழ்க்கையை நான் ஜெயிச்சிட்டேன், நான் கொண்டாடணும் என் வாழ்க்கையை அப்படின்னா அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சு அப்படி தான் ராஜா சார்ட்ட போயிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸாக ரொம்ப டெய்லி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் 2 பேருமே.
அந்த 10 டேஸ் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான, ரொம்ப எமோஷ்னலான, இன்னும் சொல்லப்போனால் இத்தனை நாள் எனக்குள்ளே இருந்த நிறைய ஆக்ரோஷம், வேகம், என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியான கவலை, எதிர்காலத்தை பற்றியான சிந்தனைகள், இது எல்லாத்துக்குள்ளேயும் நெகட்டிவிட்டிஸ், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வன்மங்கள், நிறைய சோசியல் மீடியாவில் பார்க்குற வன்மம், இதுன்னு எல்லாம் சேர்ந்து நம்ம கரெக்டான வழியில் போகிறோமா, கரெக்டாக பண்ணுறோமா, இது மனிதர்கள் மீது கோபம், அபத்தம் எல்லாமே இருக்கும்போது கரெக்டாக வந்து கரெக்டாக செட்டானது ராஜா சாட்டை போன இந்த 10 நாள் தான் மனசு அவ்வளோ அமைதி அடைஞ்சிருக்கு. அப்படியான என் வாழ்க்கையை கொண்டாடுறதுக்காக எடுக்கப்படுற படம் தான் மஞ்சனத்தி. ஓகேங்களா, என் வாழ்க்கையை நான் ரசித்து கொண்டாடுறதுக்காக ஒரு படம், அதை அவர் கூட பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். தட்ஸ் நைஸ். உங்க வாழ்க்கையை கொண்டாடுறதுக்கான ஒரு படம். உங்க லைஃப் சொல்லுங்க சார். வாழ்க்கையை கொண்டாடுறதுக்காக மட்டும் இல்லை, என் வாழ்க்கைக்கு நான் என்ன தொட்டேன்னு பார்க்கணும்ல, என்ன அடைஞ்சேன், புரியுது, நான் எங்கே அமைதியானேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வேணும்ல, ஒரு புள்ளி வேணும்ல, அந்த ஒரு புள்ளியா, அந்த ஒரு இலக்கா, உயரமா இந்த படம் மஞ்சனத்தி படத்தை பார்க்குறேன். டைட்டில் ரொம்ப அழகா இருக்கு சார். ஆமா சார், ரொம்ப அழகா இருக்கு. உங்க லைஃபோட மஞ்சனத்தி யாரு? என் லைஃபோட மஞ்சனத்தி நிறைய இருக்காங்க. ஒரு மஞ்சனத்தி இல்லை, ஏகப்பட்ட மஞ்சனத்தி. என் லைஃப்பை எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க, மாற்றி அமைச்சவங்க, என் லைஃப்பில் சந்திச்ச எல்லா பெண்களும் மஞ்சனத்தி தான். ஓகேங்களா, நான் அப்படி தான் சொல்லி நினைப்பேன். இந்த மஞ்சனத்திங்கிற வார்த்தை எனக்குள்ள சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆழமாக என்னைய செதுக்கின வார்த்தைன்னு சொல்லலாம், என்னை யோசித்த வார்த்தைன்னு சொல்லலாம். இன்றைக்கி நான் என் மனைவியோட அல்லது என்னோட பெண் தோழிகளோட நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆண் திமிர் இல்லாமல் நான் வாழ்கிறேன்னா அதுக்கு அந்த சின்ன வயசுலேயே கேட்ட மஞ்சனத்தி கதை தான் ஒரு காரணம். அந்த கதையை எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை, அதுக்காக பண்ணுற படம் தான் மஞ்சனத்தி. சூப்பர் சார், கேட்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் சார். கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் வச்சிருப்பாரு. எஸ் சார், வச்சிருக்கிற மாதிரி நம்மகிட்டயும் ஒரு விஷயம் இருக்கு சார். ஒரு எல்இடியில உங்களுக்காக இன்னொன்று ஒரு விஷயம் வெயிட்டிங்ல இருக்கு சார். ப்ளீஸ் சார். ஆஹா, ஃபாதர் ரூல்ஸ் ஆஃப் மாரி செல்வராஜ் மூவிஸ் சார். உங்க திரைப்படங்கள்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எல்லா ரோலும் இருக்கும். அதுல குறிப்பா ஆமா, பவர் ரோல் பாத்தீங்கன்னா அப்பாக்களுக்கு இருக்கும். எல்லாருக்குமே அப்பாக்கள்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குன்றது உங்களோட திரைப்படங்களை வர எல்லா படத்துலையும் பார்க்குறேன். பரியரும் பெருமாள் ஆரம்பிச்சு இப்போ வந்திருக்கிற பைசன் வரைக்கும் அந்த ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதுக்கு பின்னாடி எதுவும் பேக் ஸ்டோரி இருக்கா சார்? அதான் அப்பா தான் வேற பேக் ஸ்டோரி. எங்கள் அப்பா எனக்குள்ளே ஏற்படுத்தின தாக்கம் தான். இந்த பரியரும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், இது 3 எங்கள் அப்பா. பைசன் மட்டும் எங்கள் சித்தப்பா. அவர் ஒரு கம்யூனிஸ்ட்டு, அவர் பயங்கரமான ஒரு டான். அப்போ அதனால் அவரோட சாயலில் உருவாக்கப்பட்ட இந்த வேலுச்சாமி கேரக்டர், பைசனில் வேலுச்சாமி தான் பேர், எங்கள் சித்தப்பாவோட பேர் வேலுச்சாமி தான். பட் இந்த 3 பரிணாமங்களும் எங்கள் அப்பாக்குள்ளே இருந்த தாக்கம் தான் முழுக்க. அவர் வாழ்க்கை, அவர் வாழ்ந்த விதம், அவர் பட்ட துயரம், அவர் பட்ட வேதனை, அவர் அடைஞ்ச உயரம், இதுதான் இந்த மற்ற. அதான் சொல்கிறேன்ல, என்கிட்ட இருக்க வாழ்க்கை, நான் பின்னுற திரைக்கதை எல்லாத்துக்குள்ளேயும் ரொம்ப ஜீவனாக இருக்கக்கூடியது எங்கள் அப்பா தான் மெயின். ஏன்னா அவர்கிட்ட எனக்கு ஆர்ட் ஃபார்ம் வந்துச்சு. அவர் தான் என்னோட முழுக்க அப்பாவோட கண்ணீரில் தான் நான் அதிகமாக என்னை உருவாக்கிக்கிட்டேன். அதனால் அப்பாவோட தாக்கம் இல்லாமல் எந்த படமே பண்ணதில்லை. அதனால் நிச்சயமாக என்னோடய அப்பா அப்படிங்கிறது தான் மெயின். இந்த கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கிறது முழுக்க எங்கள் அப்பா மட்டும்தான். சூப்பர் சார். இந்த அப்பாக்கள்ல எந்த அப்பா கூட நீங்கள் அதிகமாக கனெக்ட் ஆகிருக்கீங்க? இந்த கேரக்டர் இந்த அப்பா அவங்களோட பரியரும் எதனால சார்? எதனாலன்னா இந்த அப்பா நிறைய கேலிகளுக்கும் இழிவுகளுக்கும் உள்ளாக்கப்பட்டவர், வாழ்க்கையில் நிறைய விக்டிமாக இருந்தவர். இந்த அப்பாக்கள் இந்த அப்பா என்னோட கற்பனை, அதாவது எங்கள் அப்பா இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை. இந்த அப்பாவும் மாதிரி என்னை திருப்திப்படுத்துக்க அடுத்தது. இந்த அப்பாவும் அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த அப்பா ஒரிஜினல். இந்த அப்பா அப்படியே பிடிங்கிட்டு எந்த கலப்படமும் இல்லாமல், எந்த சினிமாத்தனமும் இல்லாமல் அப்படியே நான் பிடிங்கிட்டு காட்டின அப்பா ஒரிஜினல். எங்களோட ஒரிஜினல் அப்பா இந்த அப்பா தான். சூப்பர், ஸோ வெரி நைஸ். மஞ்சனத்திலேயே ஒரு அப்பா இருப்பார் இல்லையா? கண்டிப்பாக மஞ்சனத்தில் எங்கள் அம்மா இருப்பாங்க. அம்மா, ஃபைனலி சூப்பர், வெரி நைஸ் சார். ஸோ உங்களுடைய அடுத்த 2 படங்களில் வி ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பெஸ்ட் டைரக்டர். தேங்க்யூ. இந்த அவார்டு கிடைச்சாலும் அது அஜித் சாருக்கு தான் நான் டெடிகேட் பண்ணோம். பிகாஸ் என்னோட விஷனை கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணி எனக்கு டே 1லேருந்து கம்ப்ளீட்டாக பிலீவ் பண்ணி, ஏன்னா குட் பேட் அக்லி மாதிரி ஒரு படம், மாக்காண்டி மாதிரி நம்ம எடுக்கிற எல்லா படமும் ஜானர் பேஸ்டே கிடையாது. ஸோ அதை பிலீவ் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அஜித் சார் அதில் சப்போர்ட் பண்ணி பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னையும் என் டீமே வச்சுக்கிட்டாரு. ஒரு 73 days ஷூட் பண்ணுவோம் அஜித் சார் வச்சு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஸ் இன் மை லைஃப்.
குட் ஈவினிங் எவ்ரிவன். இங்கே உள்ள வந்த உடனே ஒரு வைப் இருந்துச்சு பார்த்தீங்களா, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷிவரிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் டு கம் ஆன் ஸ்டேஜ். ஸோ நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல ப்ரோ. என்ன ப்ரோ? அண்ட் நான் இன்னும் ஒரு விஷயம், மகாநதி வந்து ஆஸ் சுவாமிநாதன் அவரை வச்சு இங்கே ரெப்ரசென்ட் பண்ணது இட்ஸ் அ வெரி வெரி ஹாப்பி மூமெண்ட் ஃபார் மீ. ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் அவர் சொன்ன மாதிரி அவர் வந்து நடுவில் என்ட்ரி ஆனார் சொன்னாரோ, பட் த இம்பேக்ட் ஹி கிரியேட்டட் இஸ் வெரி வெரி பிக். And Provoke Awards 2026 title sponsor Beauty Garage Professionals powered by Vela. Associate sponsor Flora Active Beauty Essentials Dermalogica. Mark New Skin Touchwood Dr. Towels Brillare Cabello Shave Professional. Seasoul, Sothis, Honeybee Skin, She Leathers, Arabian Garden, Affinity Power, Nakoda Glass, Sticker India, RLC Rishabh, Hospitality Partner, GRT Hotels and Resorts, Event Sponsor, Spice, Beverage Partner, British Empire.